இன்னைக்கு சத்தான சமையலில் கம்பு கேரட் ரொட்டி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். கம்பு கேரட் ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள்: கம்பு மாவு 3/4 கப், பச்சரிசி மாவு 1/4 கப், கேரட் துருவல் விரும்பும் அளவு, தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பச்சை மிளகாய் விழுது 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சுடுவதற்கு தேவையான அளவு. கம்பு கேரட் ரொட்டி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? பொதுவாக சிறுதானிய மாவுனாக்கா அதை மட்டுமே வச்சுட்டு பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு சரியாக வராது. ஏன்னா அதில் க்ளூட்டன் சுத்தமாக இல்லைங்க. ஆனால் நம்மளை கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலோ இல்லை நம்ம கொதிக்க வைக்கிறப்ப அந்த சூடான தண்ணி பட்டாலோ அதுக்கப்புறமா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப நம்மளால் பண்ண முடியும். இங்கே நான் எடுத்துருக்கிறது நாட்டு கம்பு மாவு. நாட்டு கம்பு மாவு 3/4 கப்புனாக்கா 1/4 கப்பில் பச்சரிசி மாவு. இப்போ இது 2 சேர்ந்து 1 கப் எடுத்துட்டிங்கனாக்கா 1 டம்ளர் தண்ணி, அதாவது எதில் அளக்குறீங்களோ அதில் 1 தண்ணி வேணும். இப்போ நான் இங்கே இது மாதிரி தண்ணி அளந்து வச்சுருக்கேங்க. இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன். இதுக்கெல்லாம் அதிகமாக உப்பு பிடிக்காதுங்க, ரொம்ப குறைவாக தான் பிடிக்கும். 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக போட்டுக்கோங்க. கம்பு மாவுக்கெல்லாம் அதிகம் பிடிக்காது. இதோட தேங்காய் துருவல் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துறேன். கொஞ்சமாக, ரொம்ப ஃபைனாக இருக்கணுங்க தேங்காய் துருவல். இதோட 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கம்பை நம்ம மாவு திரிக்கிறதுக்கு அரைச்சி கொண்டு வந்தோம்னாக்க சலிக்க மாட்டோம். நம்ம வீடுங்கள்லேருந்து அந்த காலத்துலேருந்து பழக்கம் என்னன்னாக்க எந்த ஒரு சிறுதானியமும் சரி நம்ம மாவை சலிக்க மாட்டோம். இப்போ கடைகளில் விற்கிற மாவு சலிச்சிருக்காங்களா என்னமான்னு தெரியாது. ஆனால் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சலிக்க வேண்டாங்க. அதில் இருக்கிற நார்ச்சத்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நார்ச்சத்து இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இப்போ இதில் பச்சரிசி மாவு அப்படிங்கிறப்போ கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு இருந்ததுனாக்கா கொஞ்சம் பெட்டராக நம்மளுக்கு ரொட்டி கிடைக்கும். இப்போ இது இஞ்சியும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு பீஸா ஃப்ளேவர் பிடிச்சனா பீஸா ஃப்ளேவர் போட்டுக்கலாம். நான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை பாருங்கள், நல்லா கொதி வருது. இதோட இஞ்சி பச்சை மிளகாய் விழுத சேர்த்துறேன். இப்போ இதை மாவை மத்தியில் கொட்டிட்டு நான் அப்படியே ஆஃப் பண்ணிட போகிறேன். இது கம்பு மாவு. இதோட அரிசி மாவு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. இந்த சூட்லேயே இதை நல்லா கலந்து விடலாம். கட்டி தட்டாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணி கொஞ்சம் குறைவாக வச்சாலும் பரவாயில்லைங்க, நம்ம தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த மாவு பாருங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றினா தான் நம்மளுக்கு நல்லா பிசைய முடியும். தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம பிசைஞ்சு பார்த்தா தெரியும். இது பாருங்கள், நல்ல சூடாக இருக்குது. கை பொறுக்கிற சூட்டுக்கு தான் நம்ம பிசைனுங்க. இதோட இந்த கேரட் துருவல் சேர்த்துக்கிறாங்க. நம்ம விருப்பப்படி நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், அதாவது இதில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பிசைஞ்சப்போ நம்மளுக்கு தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து பிசையலாங்க, இல்லைன்னா கரெக்டாக இருந்ததுனாக்கா தண்ணி மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்ததுனாக்கா கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதில் என்ன சொல்கிறது, நான் இஞ்சி பச்சை மிளகாய் விழுது போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், ஆரிகானோ போட்டுக்கலாம். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு விரும்புகிற மாதிரி பீஸா ஃப்ளேவரில் கொடுக்கலாம், சீஸ் போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸே டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் போடலாங்க. ஒரு தடவை ஒரு மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தளர இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் பூசிட்டு மறுபடியும் பிசைஞ்சிடலாம். இளம் சூட்டில் இருக்கிறப்பே பிசைஞ்சால் தான் நல்லா வரும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம தட்டுறதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். இதை மூடி வச்சிடலாங்க. இங்கே ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுருக்கேங்க. நீங்கள் சிலிக்கா ஷீட் வச்சுருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் ஷீட் வச்சுருந்தாலும் சரி. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொட்டி தட்டுறதுக்குன்னே ஒரு சில பேப்பர்ஸ் கிடைக்குது, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ இதில் ஒரு உருண்டை எடுத்து தட்டலாம்.
இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயந்தான். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது கேரட் மட்டும்தான். இப்போ இந்த மாதிரி தட்டிய பிறகு மத்தியில் இந்த மாதிரி ஒரு சின்ன தொலை போட்டுக்கலாங்க. இங்கே தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி கையில் எடுத்துகிட்டு ஒரு வாட்டமாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி அப்சைட் டவுன் போடணும். போட்டுட்டு இப்படி எடுத்துடலாம். இதுக்கெல்லாம் வந்து அதிகமான எண்ணெய் பிடிக்காதுங்க. போட்டிங்கன்னாக்கா வந்து மேலே வந்து எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதுமானது. மூடிடலாம். இது வேகத்துக்குள்ளே இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு தட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது திருப்பி போட்ட பிறகு அப்புறமா இதுக்கு எடுத்து சுடலாம். இப்போ இது மூடி வச்சுட்டு சுட்டுறேன் இல்லைங்களா? அப்படியே சுட்டிங்கனாக்க வந்து மேலே ஒயிட்டாக வந்துடும். பிகாஸ் இது வந்து சிறுதானிய மாவுங்கிறதுனால. இப்போ மெதுவாக இதை திறந்து பார்க்கலாம். கீழ்பாகம் நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு திருப்பத்துக்கு வருங்க. பார்த்துட்டு திருப்புங்க. விருப்பப்பட்டால் இந்த பக்கம் எண்ணெய் விடலாம், இல்லைன்னா எண்ணெய் விடலைன்னா கூட பரவாயில்லைங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் எடுத்துடலாம். இப்போ ஒன்று ரெடி ஆகிடுச்சிங்க. ரெண்டாவது தட்டி வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டலாம். சூடான தோசைக்கல்ல. நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா 2 இலை வச்சுக்கோங்க. மாற்றி நம்ம தட்டி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுமானது. இப்போ இதுக்கு வந்து பொதுவாக தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொக்கு மாதிரி, ஊறுகாய் மாதிரி, ஏதாவது பிக்கிள் மாதிரி வச்சு கொடுத்தா போதுமானது. வேறு எந்த சைட் டிஷ் வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுலேயே நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் காரம் சேர்த்துருக்கோம். அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேகட்டும், எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும். ரொம்ப ஓவராக வந்து கருப்பாகிற மாதிரி சுடாதீங்க. இது ரெடி ஆயிடுச்சு. கம்பு கேரட் ரொட்டி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. கம்பு மாவு 3/4 கப் எடுத்துட்டிங்கன்னா 1/4 கப்பு பச்சரிசி மாவு, இது ரெண்டும் சேர்ந்து 1 கப் இருந்துன்னா 1 கப் அளவுக்கு தண்ணீரை வந்து ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தேங்காய் துருவல், எண்ணெய் ஒரு சொட்டு, இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விடலாம். இஞ்சி பச்சை மிளகாய் விழுதும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வர்றப்ப நம்ம கம்பு மாவும் அரிசி மாவும் சேர்த்து மத்தியில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கேரட் துருவல் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இளம் சூடு இருக்கிறப்பயே நல்லா பிசையணும். ஒரு மீடியம் சைஸ் உருண்டை மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிறத எடுத்து அதில் தட்டிட்டு மத்தியில் ஒரு தொலை போட்டுட்டு சூடான தோசைக்கல்ல தலைகீழாக திருப்பி போடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கீழ்பாகம் சிவந்த பிறகு திருப்பி போட்டுட்டு 2வது பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்தீங்கன்னாக்கா மிக சுவையான கம்பு கேரட் ரொட்டி தயார். கம்பு கேரட் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி வந்து குழந்தைங்களுக்கு வந்து விதவிதமாக வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.